நான் உங்க சாய்னிஷா. பலவிதமான டெரரான கருப்புசாமி பூஜைகளை நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அப்படி ஒரு வித்தியாசமான கருப்புசாமி பூஜையில நடக்கிற சில அமானுஷ்யங்களை பார்க்கதான் இன்னைக்கு நான் பயணம் செய்துட்டு இருக்கேன். அறிவாள் மீது ஏறி நின்று பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் குழந்தை கருப்பு. ஆக்ரோஷமான ஆட்டம் உண்டு, அமைதியான வாக்கும் உண்டு. நம்பி வந்த மக்களுக்கு எது குறை இல்லாம பாதுகாப்பு கொடுப்பனப்பா, அதுல எதுவும் குற்றமில்லை. 5 தலைமுறைகளை தாண்டி தொடரும் அமானுஷ்ய திருவிழா. இன்னைக்கு நான் கோயம்புத்தூருக்கு டிராவல் செஞ்சிட்டு இருக்கேன். கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கு செல்வபுரம். அங்கதான் நான் தேடி வந்த வல்ல கருப்பராயன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்க்கதான் இன்னைக்கு நான் அங்க போயிட்டு இருக்கேன். இதுதான் செல்வபுரம். வழியில தோரண வாயில் மாதிரி அமைச்சிருந்தாங்க. கொஞ்ச தூரத்திலேயே கோயில் இருக்கு. பந்தல் போட்டு இளநீர் வாழை மரம் எல்லாம் கட்டி ஒரு கல்யாண வீடு மாதிரி இருந்தது. இதுதான் வல்ல கருப்பராயர் கோயிலோட கருவறை. உள்ள கம்பீரமா காட்சி கொடுத்தாரு கருப்பசாமி. பக்கத்திலேயே சப்த கன்னிகளுக்கான ஒரு கருவறையும் இருந்தது. கருவறைக்கு வெளியில நிறைய அரிவாள்களை வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்னும் ஒரு ஆள் உயரம் இருந்தது. பார்க்க ஒரு அரிவாள் குடவுன் மாதிரி இருக்கு. ஒரு பிரம்பு கூடையில எல்லா அரிவாள்களையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து ஆணி செருப்புகளையும் கால் சிலம்பு சலங்கைன்னு ஒவ்வொன்னா அடுக்கினபடியே இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே இன்னைக்கு எனக்கு ஒரு செம்மத்தையான அமானுஷ்ய வேட்டை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். இங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அன்னூர்ல இருக்கிற ஒரு கோயில்ல தான் முதல் பூஜை ஆரம்பமாகும்னு சொன்னாங்க. அதனால இங்க சாமியாடியா இருக்கிறவரும் இப்போ அங்கதான் போயிருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. உடனே நான் அன்னூருக்கு புறப்பட்டேன். இதுதான் அன்னூர் வல்ல கருப்பராயன் கோயில். நான் கோயிலுக்குள்ள போனேன். எங்கேயும் கருப்பசாமியோட வழிபாடுகள் நடந்துட்டு இருந்தது. இவரு பால்ராஜ். செல்வபுரம் கோயில்ல இன்னைக்கு நடக்க போற வித்தியாசமான ஒரு நிகழ்வை இவர் தான் நடத்த போறாரு. ஆனா இவரு இப்ப இந்த கோயில்ல வந்து பூஜை செய்துட்டு இருக்காரு. இவரு மயில்சாமி, பால்ராஜோட சித்தப்பா. இவர்தான் இந்த அன்னூர் கோயில் பூசாரியா இருக்காரு. முதல்ல கருப்பசாமி இந்த ஊர்ல தான் சுயம்புவா உருவாகி இருக்கு. அந்த இடத்தை எனக்கு காட்டினாரு மயில்சாமி. இது என்ன கல்லு தாத்தா? இது சாமி கருப்பராயன். கருப்பசாமி வந்து அங்கிருந்து வந்து பொய்யாரியிலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து பதிவு கொண்டது. இந்த இடத்துல தான் மண்டி போட்டு உட்கார்ந்தது. அது மண்டி போட்டு உட்காரும்போது ஆவரம் செடின்னு இருக்குது. அந்த ஆவரம் செடி அடிக்க குச்சது. அப்புறம் அதில் வந்து அந்த காலத்தில் பெரியவர் காலத்தில் வந்து அவருக்கு கனவுல போய் சொல்லி, நான் வெயிலில் கிடக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மேடை கட்டியாவது வைங்க அப்படின்னு சொல்லி மேடை கட்டி, அதுக்கு பிறகு எல்லாரும் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எல்லாமே பஞ்சாயத்து பேசி இந்த இடத்துல குழை கட்டி வச்சிருக்குது. அன்னூர், செல்வபுரம் இப்படி 2 இடத்துலயும் இந்த கருப்பசாமி வழிபாடுகள் நடக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் தான் காரணமா இருக்கு. அப்ப இந்த இடம் புதர்கள் அடர்ந்த ஒரு காடு போல இருந்திருக்கு. அப்போதான் முதலா இங்க ஒரு சுயம்பு உருவாகி இருக்கு. அது பால்ராஜ் குடும்பத்தாருக்கு கனவுல தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல சுயம்பு வெளிப்பட்டிருக்கிற விஷயம் அன்னூர் ஊர் மக்களோட கனவுலையும் வந்திருக்கு.
ஒரே நேரத்துல 2 ஊர்க்காரர்களும் இந்த சுயம்பு பூஜை செய்ய போட்டி போட்டிருக்காங்க. உடனே பஞ்சாயத்து கூடியிருக்கு. 2 தரப்புக்கும் ஒரு அமானுஷ்யமான போட்டி வச்சிருக்காங்க. முதல் போட்டி வானத்தை நோக்கி விபூதிய வீசி மழை வர வைக்கணும். அடுத்தது வேக வைக்காத பச்சை பானையில பொங்கல் வைக்கணும். இப்படி ஒரு மாந்திரீக சக்தியோட இந்த 2 டாஸ்கையும் செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு தான் சுயம்பு கருப்புக்கு பூஜை செய்ய உரிமைன்னு அறிவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பால்ராஜ் குடும்பம் தான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுல இருந்து பால்ராஜ் வம்சாவளிக்கு இந்த கோயில்ல பூஜை செய்யற உரிமை கிடைச்சிருக்கு. பால்ராஜ் குடும்பம் செல்வபுரத்துல இருந்ததால அங்கேயும் வழிபாடு நடத்த தனியா ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னிக்கும் இங்க பூஜைகளை செய்யும் உரிமை அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பூஜைகளை முடிச்சிட்டு செல்வபுரத்துக்கு பால்ராஜ் புறப்பட்டாரு. நானும் அன்னூர்ல இருந்து கோவை செல்வபுரத்துக்கு போனேன். அங்க எல்லாரும் பூஜைக்கு ரெடியா இருந்தாங்க. கருப்பசாமி கருவறைக்கு முன்னால ஒரு பெரிய பிரம்பு கூடைய வச்சிருந்தாங்க. இந்த கூடையில தான் கருப்பசாமி அறிவாளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஊர்வலம் நடத்தவிருக்காங்க. சாமியாடி முருகன் கருப்பசாமி பெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு உக்கிரமான ஊர்வலம் நடத்தினத நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட வித்தியாசமான நிகழ்வுகளை மிஸ் பண்ணாம நான் இதுல வந்து கலந்துகிட்டு இருக்கேன். அன்னூர்ல சுயம்புவா உருவான கருப்பு தனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு மட்டும் சொல்லல, இப்படி தனக்கு வழிபாடுகள் நடத்தி விழா எடுக்கணும். அந்த சமயத்துல பால்ராஜ் குடும்பத்தோட வாரிசுகள் மேல இறங்கி வர்றவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா உத்தரவு கொடுத்திருக்கு. அதனாலதான் இப்போ 5 தலைமுறைகளை தாண்டியும் இந்த பழக்கம் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. பால்ராஜ் இப்போ கருப்பசாமி கருவறையில நின்னு சங்கு ஊதி பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. பால்ராஜோட மனைவி ஒரு தட்டுல ஸ்வீட்டையும் பூஜை பொருட்களையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பிரம்பு கூடைய 2 பேரு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலமா கிளம்பினாங்க. பால்ராஜ் கையில ஒரு பிரம்பு வச்சுக்கிட்டு நடக்க தொடங்கினாரு. நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கினோம். வழியெல்லாம் தார தப்பட்ட அடிச்சபடி ஊர்வலம் போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதோ வழியில ஒரு வீட்ல அந்த பிரம்பு கூடைய இறக்கி வச்சாங்க. இது பால்ராஜோட தாத்தா வாழ்ந்த வீடு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவரோட நினைவா இங்க வந்து பூஜைகள் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. இங்கேயும் வீட்டுக்குள்ள ஒரு கருப்பசாமி சிலை இருந்தது. தன்னோட தாத்தா வாழ்ந்த வீட்டுல செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிச்சிட்டு திரும்பவும் ஊர்வலம் புறப்பட்டது. அடுத்து பால்ராஜ் ஒரு சுடுகாட்டுக்குள்ள போனாரு. இங்க சமாதி ஆயிருக்கிற தன்னோட அப்பாவுக்கு பூஜைகளை முடிச்சிட்டு வெளியில வந்தாரு. நாங்க வர்ற வரைக்கும் மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரம்பு கூடையையும் இறக்காம தலையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் ஊர்வலம் அங்க இருந்து புறப்பட்டது. இப்போ பால்ராஜ் வீட்டுக்கே திரும்ப வந்துட்டோம். கருப்பசாமி கருவறை கிட்ட பெட்டிய இறக்கி வச்சாங்க. அங்க இருந்த அருவாள் எல்லாத்தையும் எடுத்து கூடைக்குள்ள வச்சாங்க. ஆணி செருப்பு சாட்டைகளையும் உள்ள வச்சாங்க. பெட்டிய மூடி பழையபடியே கட்டி தலையில எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஊர்வலமா புறப்பட்டாங்க. இப்படி இந்த கூடைய வச்சுக்கிட்டு எங்கதான் போறாங்க? பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரியே எனக்கும் ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனோம். அந்த இடம் ஒரே இருட்டா இருந்தது. அங்க கூடைய இறக்கி வச்சாங்க. இப்போ பெட்டிய பிரிச்சாங்க. உள்ள இருந்த சாட்டைகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சாங்க. கூடை மேல அருவாள் எல்லாத்தையும் வரிசையா வச்சாங்க. சாதாரண டிரெஸ் போட்டிருந்த பால்ராஜும் அவரோட தம்பியும் இப்ப வாக்கு சொல்றதுக்கு உண்டான டிரெஸ்ஸுக்கு மாறினாங்க. மஞ்சள் வேட்டி, கருப்பு சட்டை, மஞ்சள் துண்டுன்னு
இப்போ இவங்க 2 பேரும் சாமியாடிகள் போல மாறிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுக்குள்ள கருப்பு என்டர் ஆகும். அதுக்கு தயாரா கூட்டம் காத்திருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி நின்னுட்டு இருந்த பால்ராஜ் திடீர்னு கத்தினாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற செல்வபுரம் பகுதிக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற வல்ல கருப்பராயர் கோயில்ல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஊர்வலம் நடக்குது. அதோட முடிவுல இங்க இருக்கிற சாமியாடி அரிவாள் மேல ஏறி நின்னு வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்லவிருக்காரு. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். பால்ராஜ் குனிஞ்சு நின்னாரு. எல்லாரும் அவர் காலை தொட்டு கும்பிட்டாங்க. இப்படியே ரொம்ப நேரம் குனிஞ்சபடியே 2 பேரும் நின்னாங்க. அப்படியே 2 பேரும் அங்க வாசிச்ச வாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி ஆடத் தொடங்கிட்டாங்க. மியூசிக்கு ஏத்தபடி சாமி ஆடுறது இங்கதான் புதுசா இருக்கு. சாமி ஆடினபடி இருந்த 2 பேரும் திடீர்னு சாட்டையால அடிச்சுக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்தபடியே தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் இப்ப பால்ராஜ் கிட்ட வாக்கு கேட்க ஆர்வமா காத்திருந்தாங்க. திடீர்னு அங்க ஒரு அம்மா சாமி வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து கூட்டத்துல சாமி ஆடுறவங்க எண்ணிக்கை அதிகமானபடியே இருந்தது. வர்ற வழியில ஒவ்வொருத்தரா சாமி வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வழியா ஊர்வலம் இப்போ பால்ராஜ் வீட்டுக்கே வந்து சேர்ந்தது. அங்க வந்து கருப்பசாமி கருவறை கிட்ட நின்னதுமே திடீர்னு கத்திக்கிட்டே குதிச்சாரு பால்ராஜ். அங்க இருந்த சாமி சிலைகளுக்கு பூஜை பண்ணினாரு. பால்ராஜ் கிட்ட வாக்கு கேட்க எல்லாரும் அங்க கூடி இருந்தாங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். பூஜைகளை முடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் வாக்கு சொல்ல தொடங்கினாரு. இது நார்மலான வாக்கு. அடுத்து கத்தி மேல ஏறி நின்னு இவரு வாக்கு சொல்லவிருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் ஊர்வலம் போகவிருக்காங்க. இங்க வந்ததும் அவருக்குள்ள இருந்த சாமி இறங்கிடுச்சு. இப்போ பால்ராஜ் ரிலாக்ஸா உட்கார்ந்தாரு. நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். இங்க இருக்கிற கருப்புசாமி பத்தி விசாரிச்சேன். மத்த இடங்கள்ல கருப்புசாமிக்கு கஞ்சா, சாராயம், மது வகைகளை படைக்கிறத போல இங்க போதை படையல் கிடையாதுன்னு ஒரு வித்தியாசமான தகவல் சொன்னாரு பால்ராஜ். பொதுவாக பார்த்தீங்கன்னா கருப்பாங்கோல் எல்லா பக்கம் சரக்கு, தண்ணி, கஞ்சா இதெல்லாம் வைப்பாங்க. இந்த சாமிக்கு எதுவுமே ஆகாது. தண்ணி, கஞ்சா எதுவுமே ஆகாது. பச்சை ரத்தம் மட்டும் எவ்வளோ கொடுத்தா குடிச்சிடும். ஆட்டுக்குட்டி அப்படியே வெட்டி அப்படியே குடிச்சிடுவாங்க. மற்றபடி இந்த கஞ்சா, தண்ணி, கல், சாராயம் எதுவுமே வைக்கிறதில்லை. சுத்த பூஜை தான். சாமி வந்து குழந்தை தான். திரும்பவும் ஊர்வலம் கிளம்ப தயாரானாங்க. பிரம்பு கூடையில இருந்த அருவாள் கொஞ்சம் எடுத்து பிரம்பு கூடை மூடியில வச்சாங்க. அத தலையில தூக்கி வச்சு மறுபடியும் கிளம்பினாங்க. இப்போ எங்க போறாங்கன்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அங்க பக்கத்துல இருந்த விநாயகர் கோயிலுக்கு போனாங்க. அங்க கொண்டு வந்த அருவாள்களை இறக்கி வச்சாங்க. அங்க ஒரு மஞ்சள் துணிய விரிச்சாங்க. அதுல அருவாள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. பால்ராஜ்
விநாயகருக்கு பூஜை பண்ணாரு. வெளியில வந்து அருவாள்களுக்கு பூஜை செய்தாரு. இப்போ கிளைமேக்ஸ். இனிதான் நான் எதிர்பார்த்து வந்த அருவாள் மேல நின்னு வாக்கு சொல்ல போற செஷன் ஆரம்பமாகவிருக்கு. பால்ராஜ் வாக்கு சொல்ல ரெடி ஆனாரு. திடீர்னு அங்க ஒரு அம்மா சாமி வந்து ஆடினாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியல. அங்க இருந்தவங்க அவங்க கையில கற்பூரம் ஏத்தி கொடுத்தாங்க. அத அப்படியே வாங்கி தன்னோட வாயில போட்டுக்கிட்டாங்க. அப்படி போட்டதுமே ஆவேசம் இறங்கி மயங்கி விழுந்தாங்க. இவங்க விஜயலட்சுமி. ரொம்ப நாளா இவங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கு. இங்க வந்ததும் தான் தனக்கு திருமணமானதா சொல்றாங்க விஜயலட்சுமி. எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. இந்த கோயிலுக்கு வந்தால் கல்யாணம் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. வல்லக்கருப்பராயன் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம், வேண்டி இருந்தோம். சாமி சொல்லிச்சு அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஒரே மாதத்துல எனக்கு வரன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் ஒன்று வேண்டிட்டு வந்திருக்கோம். அது தந்தரேன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கு. வேண்டினதை சாமி செய்வேன். சத்தியுள்ள சாமி வல்லக்கருப்பராயன். குழந்தை வர வேணும்னு நான் கேட்டிருந்தேன். சாமி நான் தரேன்னு சொல்லியிருக்கு. காலையில் வாக்கு பிரிக்கும் போது எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கு சாமி. இவங்க ரஞ்சிதா. ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்லாம இங்க வந்திருக்காங்க. இந்த கருப்பசாமி தான் தனக்கு குழந்தை வரம் கொடுத்ததா சொல்றாங்க ரஞ்சிதா. நாங்கள் பீடம்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் இங்கே செல்வபுரம் வல்லக்கருப்பராயன் கோயிலுக்கு. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை வர கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து சாமிகிட்ட வேண்டினோம். அதே போல் எங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னிச்சு. இந்த வருஷம் நாங்கள் குழந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாமி கோயிலுக்கு. வேண்டியிருந்த மாதிரியே நாங்கள் மணி தட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சத்தியுள்ள சாமி, அதான் நம்பிக்கையோட வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கோம். அடுத்தாப்பா அடுக்க இல்லை, வாய் போட்டா தூக்கம் இல்லை. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற செல்வபுரம் பகுதிக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற வல்லக்கருப்பராயர் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு வினோத ஊர்வலத்தை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஊர்வலத்தோட முடிவுல இங்க இருக்கிற சாமியாடி அரிவாள் மேல ஏறி நின்னு வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லவிருக்காரு. அத பார்க்கதான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் பழையபடி பால்ராஜும் அவரோட தம்பியும் மணி அடிச்சுக்கிட்டு கண்ணை மூடி அமைதியா நின்னாங்க. இவங்களுக்குள்ள சாமியா வரவழைக்கத்தான் இப்படி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கத்திக்கிட்டே குனிஞ்சு நின்னாங்க. எல்லாரும் அவங்க கால்ல விழுந்தாங்க. இப்போ பால்ராஜ் அரிவாள் மேல ஏற ரெடி ஆனாரு. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப பால்ராஜுக்குள்ள கருப்பசாமி முழுமையா இறங்கிட்டாரு. ஆவேசமா கத்தி குதிச்சாரு. அவர் கத்தினதும் 2 பேர் அவரை தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டாங்க. அவர் கையில சின்ன அரிவாளும் வில் அம்பும் கொடுத்தாங்க. அவருக்கு முன்னாடி 2 பேரு அரிவாளை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த அரிவாள் மேல ஏறி நின்னு ஆடத் தொடங்கிட்டாரு. பால்ராஜ் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. நடந்தானா அடையும் இல்லை, அட்டு நின்னால் ஆவி இல்லை, அடுத்தாப்பா அடுக்க இல்லை, வாய் போட்டா தூக்கம் இல்லை. வர வழியில பாட்டு பாடி ஒரு அம்மா மேல விபூதி போட்டாரு. இப்படி விபூதி போட்டு ஒருத்தரை கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம்னு அங்க இருந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்படிதான் இப்போ பிரச்சனையோட இருக்கிற இந்த அம்மா மேல விபூதி போட்டு வாக்கு சொல்ல கூப்பிட்டு இருக்காரு. பாட்டு மாதிரி எதையோ பாடிக்கிட்டு இருந்தாரு. இப்படிதான் இவர் வாக்கு சொல்வாருன்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வாக்கு சொல்றது ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது.
இந்த ஒரு கனியேயும் குடியிருக்கும் பட்டியில் நலவாயில் தானும் தலைவாசல்லே தானும் கட்டியது வச்சுக்கோ கனியில் கூடி இருந்து பட்டி சுத்தி காவல் நின்று பாதுகாப்பு கொடுக்குறே அதுல எதுவும் குற்றம் இல்லை. இப்படி வர வழியெல்லாம் வாக்கு சொல்லிட்டே வந்தாரு. இவர் வாக்கு சொல்றது விடிய விடிய நடக்கும்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்க வந்தவங்க வாக்கு கேட்டுட்டே வந்தாங்க. கருப்பசாமி அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் ஆவேசமா வாக்கு சொல்லிதான் நம்ம நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். ஆனா இவரு ரொம்பவே அமைதியா சொல்றதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு காரணம் இவர் மேல இப்போ இறங்கி இருக்கிறது குழந்தை கருப்புன்னு எனக்கு விளக்கம் சொன்னாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இது போல பாரம்பரியமான சில நிகழ்வுகள் காலங்காலமா நடந்தபடிதான் இருக்கு. அதுக்கு பின்னால இருக்கும் அமானுஷ்யங்களை நாமும் 3வது கண் நிகழ்ச்சி மூலமா மீட்டெடுத்து வெளிக்கொணர்ந்தபடி இருக்கோம். சுயம்புவா உருவான கருப்பு ஒரே சமயத்துல 2 ஊர்க்காரர்களுக்கும் வந்த கனவு, அதற்காக வைக்கப்பட்ட மாந்திரீக போட்டி, பல தலைமுறைகளை தாண்டியும் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கும் இந்த வினோத திருவிழா. இப்படி இன்னைக்கு இங்க நடந்த எல்லாமே என்ன மிரள வச்சுது. அடுத்து வேற ஒரு அமானுஷ்ய நிகழ்வோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சூலம் எடுத்து அம்மனாக ஆடும் பெண், 3வது கண் நாகராஜை படுத்திய பாடு. அக்குறும் பணியும் செய்கிறவங்கள வாழ வைக்கணுமா அழிச்சிடணுமா? அது உங்கள் இஷ்டமா? ஏன் இஷ்டம் சொல்றியே, அது உனக்கே நியாயமா? சொல்லுப்பா. நண்டு விளக்கு, பாம்பு விளக்கு என ஒரு பரிகார கோயிலில் அரங்கேறும் பரபர காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஏன்